கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்துட்டு விட்டு பேஞ்சிட்டு இருக்குதுங்க. மேகம் பாருங்க எப்படி மேகம் முகிலுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு கீரை வந்துட்டு விவசாயம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 சென்ட்லியாட்ட கீரை விவசாயம் பண்ணியிருக்கிறோம். எல்லா வகையான கீரை முட்டுருக்குறங்க. எல்லாமே துடிலூரில் வந்துட்டு நேரடியாக தான் விற்கிறோம். எங்கள் அப்பா கடை போட்டிருக்காரு. வேலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே செய்வோம். ஒரு டைம் நான் தண்ணி கட்டுவேன், ஒரு டைம் அவர் கட்டுவார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து பண்ணுறோம். அப்படி என்னென்ன கீரைகளெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு பாலாக்கீரை, நீங்கள் சந்தையில் வாங்கியிருப்பீங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு இது வந்து கேரளா கீரை, அந்த பக்கம் இருக்கிறது முளைக்கீரை, அந்த பக்கம் இருக்கிறது அரைக்கீரை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சுக்குட்டி கீரைக்கு வந்துட்டு எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் பதவல் பிடிங்கிட்டு இருக்காங்க. விவசாயம் ரொம்ப எளிமையான விவசாயம் தாங்க. இந்த மாதிரி களச்செடிகள் அதிகமாக வந்தது அப்படின்னா இது எல்லாமே நம்ம பிடிங்கி எறியணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கரட்டை தான். மூக்கரட்டை இதையும் கொண்டு போனால் வைக்கிறேன். ஆனால் இங்கே வந்துட்டு களச்செடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி எரிஞ்சிருவாங்க, இல்லாட்டி வெள்ளாட்டுக்கு போடுவாங்க. பாருங்கள், ஒரு களை கூட இல்லாமல் எந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்துமல்லி, புதினா, இந்த மாதிரி எல்லா வகையான விவசாயம் பண்ணுவாங்க. கீரை விவசாயம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானது தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா விதை மட்டுமே வாங்கினா போதுங்க. எல்லா கீரை விதையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ ஒரு 600 ரூபா 700 ரூபா, சுக்குட்டி கீரை விதையில ஒரு 1500 ரூபா இந்த மாதிரி வருங்க. நீங்களும் விவசாயம் பண்ணுங்க. எங்களை மாதிரி நேரடியாக சந்தையில் கொண்டு போய் வைங்க. துடிலூரில் பார்த்தீங்க அப்படின்னா நேராக சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா 2 அரச மரம் இருக்குங்க. அரச மரத்துக்கு ஆப்போசிட்டில் எங்கள் அப்பா கடையில் இருப்பார். பார்க்கலாம்.